துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கரமா மாறுறதுங்கிறது வேலை மாறக்கூடிய நேரம். 10ல் குரு வந்தா பதவி பறி போகும் அப்படிங்கிறது காமனான டேர்ம். அடுத்த 1.5 மாசத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அடுத்த 8 மாசத்துக்கு சான்ஸே கிடையாது. ஓப்பனா சொன்னா அதுதான் உண்மை. ஆடி மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க அரசு அதிகாரி ஆகிறது கன்ஃபார்ம், அதுல டவுட்டே கிடையாது. கொண்ட வச்சில வண்டியில வரீங்களோ இல்ல ட்ரைனிங்க்கு போறீங்களோ தெரியாது. துலாம் ராசி நண்பர்களுக்கு இப்போ பணம், பொருளாதாரம், வேலையில நல்ல ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய நேரம். 24 மணி நேரம் வீட்டில் இருக்கணும் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அது நடக்காத காரியம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்கரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்தில் முடிஞ்சு 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் 138 நாட்கள் அவங்களுக்கு இந்த வக்ரசனியோட பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் சார்? அவங்களும் நான் ரீசெண்டாக கேட்ட வரைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப டாப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்ன கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது உண்மையா சார்? துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கரமாக மாறுறதுங்கிறது வேலை மாறக்கூடிய நேரம். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிறது காமனான டேர்ம். எல்லாருக்கும் வேலையெல்லாம் போகாது. மேபி ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு வேலை போயிருக்கலாம். இப்போ என்னென்னா, நல்ல வேலையே கிடைக்கும். சனி வக்கரத்தில் இருக்காரு. குரு என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று பகர்வை கொடுக்குறாரு. சூரியன் உள்ளே சேர போகிறாரு. அடுத்த 1.5 மாதத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அடுத்த 8 மாதத்துக்கு சான்ஸே கிடையாது. ஓப்பனாக சொன்னால் அதுதான் உண்மை. இப்போ இந்த 1.5 மாதம் 2 மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். பார்க்கும்போது சின்ன ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். உள்ளே போனோன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கெயின் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, ஒரு டீனு, இல்லை ப்ராஜெக்ட் ஹெட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பெரிய எம்என்சி கம்பெனியில் பெரிய க்ரோத் இருக்குன்னு சொல்லி கம்மியான சம்பளத்தில் நம்ம இப்போ உட்காரதோட, ஒரு நார்மலான கம்பெனி பெரிய க்ரோத் இருக்கும், சம்பளம் நல்லா இருக்கும்போது தாராளமாக போகலாம். யூ ஷுட் நெவர் கெட் அட்ராக்டட் ஃபார் அ கம்பெனி. You should be attracted for the things that you learn from that company. புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வரப்போகிறதுனா அதில் நீங்கள் மாறலாம். எங்கள் சாய்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம். அதை சூஸ் பண்ணும்போது தான் மக்கள் பயம் வரும் அவங்களுக்கு. வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி, கரெக்டாக நமக்கு சம்பளம் go for the brand இல்லை சார். கரெக்ட். நான் இந்த இடத்துல பிராண்டை பார்த்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு உரண்டை தான் கிடைக்கும். சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு பேசிக்கான கம்பெனியாக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும்னு தைரியமாக போனீங்கன்னா இட் வில் ஹேப்பன். 2வது முக்கியமான பலன் பார்த்தீங்கன்னா கடன் தீரும். எக்ஸ்பேன்ஷனுக்கான கடன் சனி வக்கரமாக இருக்கும்போது பர்சனல் லோன் தீரும். சனி வக்கரமாக இருக்கும்போது ஆப்பில் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி 20,000 வாங்கிட்டு 40,000 கட்ட முடியாமல் 25,000 ஃபோன் பண்ணக்கூடிய நிலைமைகளில் அந்த கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக ஏற்படும். அது 3வது. 2வது, ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி வயிறு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனைன்னு இருந்ததுன்னா அந்த ஹெல்த் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மீனிங் அந்த என்ன ப்ராப்ளம்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான டாக்டர் அமைஞ்சு அதை போய் நம்ம தீர்வு பண்ண மாதிரி. சனி வக்கரமாக புதனுடைய நட்சத்திர சாரத்தில் போகிறதுனால மாற்று மருத்துவங்கள் என்ன வேலை செய்யும். இப்போ டைரெக்டாக அலோபதி சில பேருக்கு செட் ஆகாது. உடனே ஊசி எடுத்து குத்துனா சரின்னு சொல்லி அக்குபஞ்சருக்கு போவோம்.
ஐயையோ வலிக்குதுன்னா அப்படி கிடையாது, சரியாயிடும். அப்போ அந்த மாதிரி மாற்று மருத்துவங்கள் திரிகோணத்துல குரு பார்வையில் இருக்கனால அந்த மாதிரி மருத்துவம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். அதனால தான் இந்த ஒரு மாற்றங்கள் கொடுத்து நிறைய பேர் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுங்க. புதன் கனெக்ட் ஆச்சுன்னாவே அது எம்பிபிஎஸ் கனெக்ட் ஆகும், ஃபார்மா கனெக்ட் ஆகும், இஎன்டி கனெக்ட் ஆகும். சனியோடைய பார்வை பலனில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆப்தமாலஜிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நான் சொல்கிறது ஹையர் லெவல் சீனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது கார்டியாலஜிஸ்ட்டும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்பர் ஸ்டடீஸில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிவில்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய டைமும் வந்து துலாத்துக்கு. ஏன்னா 10ல் குரு உச்சஸ்தானத்தில் உட்காரும்போது சூரியன் கனெக்ட் ஆகும்போது, சூரியனுங்கிறது அரசியல் கிரகம், அரசு கிரகம், நம்மகிட்ட கிரகம், வைத்திய கிரகம். அதனால் இது 3மே கனெக்ட் ஆகிறதுனால ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசு அதிகாரி ஆகிறது கன்ஃபார்ம், அதில் டவுட்டே கிடையாது. கொண்ட வச்சியில் வண்டியில் வரீங்களோ இல்லை ட்ரெயினிங்க்கு போகிறீங்களோ தெரியாது. மொத்தம் துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ணும், விட்டு கொடுத்து போகணும். சனி வக்கரமாக இருக்கும்போது தேவையே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டை வரும். இது நீங்க வந்து இப்போ சொல்றது பலன்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க இது யார் எப்படி உஷாரா இருக்கணும், எந்த மாதிரி உஷாரா இருக்கணுங்கிற சப்ஜெக்ட் அப்புறம். இதுல என்னன்னா இந்த பலன்லயே ஒரு இக்கு இருக்குது. அதுல சனி வக்கரமாக இருக்கிறதுனால, அது 6ஆம் இடத்துல இருக்கனால மனைவி சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கரெக்டுன்னு நம்ப கூடாது. அதே மாதிரி கணவர் சொல்றது எல்லாமே கரெக்டுன்னு நம்ப கூடாது. இதுல என்னன்னா சில கோளாறுகளும் இருக்கும். அதனால அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆல்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமான பலனா மாறும். இது வந்து 8வது பலன். இது அனலைஸ் பண்ணும். எல்லா விஷயத்தையுமே கரெக்டுன்னு. நார்மலா சனி வக்கரமா இருக்கும்போது நமக்கே தெரியாம கொஞ்சம் பொய் ஜாஸ்தியா வரும். அதாவது ஹஸ்பண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் ஒய்ஃப் சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் அதுல வந்து கெட்ட விஷயங்கள்ல உள்ள புதஞ்சிருக்காது. அது ஏதோ ஒரு நல்லதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய்யா இருக்கலாம். ஒரு பிதட்டல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவா கூட இருக்கலாம். சமாளிக்க போய் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதனால கொஞ்சம் நம்ம வந்து அதை தகுந்த மாதிரி அனுசரித்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணணும். உடனே பிரச்சனைன்னு போய் உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசு, உங்கள் அம்மா எப்படி இன்னும் உடனே அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னு வைங்க, அதை அப்படியே பிளந்துரும். 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவார், வக்கரமாக இருக்கிறது. அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். 2வது கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, சண்டை, பிரச்சனை, மோதல்கள் எல்லாத்தையும் வெற்றி உங்களது தான். குரு ஃபுல் பார்வையில் உட்காந்துருக்காரு. சூரியன் கனெக்ட் ஆகும்போது ஜட்ஜே நீங்கள் சொல்றதான் நம்புவார். ஆமா நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு. அப்ப நீங்க நிஜமாவே ப்ராடா இருந்தாலும் நல்லது பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு இல்ல எல்லா ஜட்ஜும் இருக்க மாட்டாங்கல்ல, எல்லா ஜட்ஜுமே இருக்க மாட்டாங்களா. அதனால கண்டிப்பா உங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கு, நீங்க தெரியுமா இருக்கலாம். அதனால துளாராசி நண்பர்களுக்கு இப்போ பணம், பொருளாதாரம், வேலையில நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய நேரம். 24 மணி நேரம் வீட்டில் இருக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அது நடக்காத காரியம். அதை மட்டும் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். சூப்பர் சார். அப்போ இவங்க இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு இதுலேயே நீங்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்போ இன்னும் இவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு ஏதாவது இருக்குமா? நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கணும். இப்போ சனி வக்கரமாக இருக்கும்போது வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் நிறையா எடுத்துப்பாங்க. வெறும் ரைஸும் பச்சரிசி தான், வெறும் பிரியாணி தான். மற்றதெல்லாம் எப்போ சாப்பிட்றது, மற்றெல்லாம் எப்படி ஹெல்த் இருக்கிறது. மெயினாக அது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லுவோம். காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். புதனுடைய ஸ்தானத்துல வக்கரமா போறதுனால திடீர்னு நல்லா இருக்கிற வயிறு பிரச்சனை பண்ணணும் இல்லையா, பேக்ல லைட்டா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரும், அது பெருசாகும். அங்கங்க தேமல் மாதிரி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமானது உணவு மட்டும் கிடையாது, தூக்கமும் முக்கியம். இது ரெண்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு பரிகாரங்கள் ஒண்ணுதான், தன்வந்திரியை வந்து ரெகுலராக நம்ம பார்த்துட்டு வர்றது இல்லையா, பக்கத்துல கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ரோக நிரோதக சக்தின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும் துளசி தீர்த்தம் சாப்பிட்டா. துளசிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதனால தான் எல்லாருமே துளசி வீட்டில் வச்சுக்கங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். அதனால நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நல்லா இருப்பீங்க, தெரியுமா. சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும், இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனால் சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில் போகிறக்கும் ரிவர்ஸில் வர்றக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிவர்ஸில் வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார், இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை, அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே
ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்கரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமாக ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே. மின்னல் வேகத்தில் ஒரு மனுஷன் மேலே போகிறான், கட 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 கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதில் பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம் அவங்க சொன்ன மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான், அது போகிற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் அது நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 138 நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதாவது இப்போ கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷனில் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த 138 நாட்களில் பாசிபிளாக வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா, வியாழக்கிழமை காத்தால பொதுவாகவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது இல்லையா, கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தையும், லைஃப்பில் இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்கள் பிரச்சனை என்ன இருக்கோ நீங்கள் அந்த டைமில் போய் மனசில் சங்கல்பம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்போல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள் முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா. நமஸ்காரம்.